என்ன பண்ணுறீங்க? ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்களா? ட்ரையல் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சைடில் ஃபுல்லாகவே வந்து நெல் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ஒருத்தர் கெவரு போடுறான்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்னுடைய பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம். அப்பாவுக்கு வந்து ஷர்ட் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோம். அப்படி தான் சொல்லி அப்பா வந்து கூட்டு போகணும். அங்கே போயிடனோடனே தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு வந்து சொல்ல தெரியல. அந்த மாதிரி வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க வேண்டியது. அப்பா இருக்கிற வரைக்கும் எது இருந்தாலும் கேட்டு வந்து வாங்கிக்க முடியும். வந்து ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா அப்பா தான். சரி சரி தான், சரி பார்க்கலாம் வாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு பலியாடு ஆட்டுருச்சு நம்பிக்கிட்ட. அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்துக்கின்னு நமக்கு என்ன வாங்கி தராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிம்மா போகலாமா? சரி வாங்க. அப்பா வந்து வண்டியை வந்து பார்க் பண்ண வந்து போயிருக்காங்க. நாங்கள் வெளியிலே நின்று வந்து பேசிகிட்டு இருக்கோம். துணி கடைக்கு போகிறோம், பாப்பாங்க பேசிட்டு இருக்கோம். எனக்கா? அப்போலாம் வாங்க, இப்போயே உள்ளே போகலாம். சரி அப்பா வந்து வந்துட்டாரு, போகலாமா? அம்மா இன்னும் அப்பாவுக்கு சட்டை எடுத்துட்டிங்களா? சட்டை எடுத்தாச்சு. இந்த 3 கலராக எடுத்துக்கிறேன். இந்த 3 கலர் உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிது சொல்லுங்கள். எல்லாம் ஒரே மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி தான். ஆனால் வந்து அவங்க வந்து பூ போட்ட செக்குடு போட்ட சட்டை எடுத்து தரப்பெல்லாம் அவங்க வந்து வேணாம் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து பிளேனே எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால பிளேனாக வந்து 3 கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 கலரும் ரொம்ப பிடிச்சிது. அப்பா என்ன பண்ணுறீங்க? ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்களா? ட்ரையல் பார்த்தீங்களா? அம்மா இப்போ எங்கே வந்திருக்கீங்க? இப்போ வந்து இந்த பார்க்கு சுற்றி பார்க்க வந்துருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் வந்து சுற்றி பார்த்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு காற்று வேறு செம காற்று அடிக்கிறா சார். மழை வருமுன்னு தெரியல, காற்று வேறு அடிக்கிறாது. காற்று இந்த இடத்துக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. எப்படி இருக்குது? அப்பா எங்களை வண்டி விட்டு இறக்கிட்ட உடனே நீங்கள் போய் சத்த நீ நின்றுருங்க, நம்ம எதனா வாங்கி வர சொல்லிட்டு போனாங்க. இன்னும் சனியாப்பா ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? நீங்கள் வந்து பாப்கார்ன் வச்சு வேணும், ஸ்வீட் கார்னை வாங்கினாங்க. விவசாயம் ஏறுவாட்டுறதுக்கு மாடு அழகாக இருக்கு போல. சூப்பராக விவசாயத்தை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் வந்து தலையெடுக்கு. எங்கள் அப்பா வந்து ஏறு ஓடிக்கிறாங்க. எனக்கு இந்த ஞாபகம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பா ஏறு ஓடிக்கிறாங்க. அழகாக வந்து களை எடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வந்து சாப்பிட வந்து பிடிக்கவே இல்லை. சூப் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்பா தண்ணி கேட்டீங்களா, அதனால் வந்து இன்றைக்கி வந்து சூப் வாங்கி கொடுத்து போகிறோம். சூப்பு அப்புறம் வந்து சிக்கன் 65 இதெல்லாம். சரிண்ணா, இன்னைக்கு ஒரு புரின்ற மாதிரி சூப்பராக எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரோட்டு காட்டில் வந்து நீ சூப் வாங்கி குடிக்கிற. சூப்பராக இருக்குது. அதனால சூடு சாப்பிட நாக்கே வந்து சுட்டுருச்சு. குடிங்க போரிமா. இது குடிக்கிறதுக்குள்ள 2 நாள் ஆகிடும் போல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த மாதிரி ஆற்றி குடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். பொறுமையாகவே ஆற்றி குடிங்க, ஒன்றும் அரைச்சி. ஆனால் சூப்பராக இருக்குது. உனக்கு அழகாக வண்டியே ஸ்டாண்ட் ஆகிடுத்துல உட்கார சீட் மாதிரி. ஏச்சி நீங்கள் கேட்ட ஐட்டம் வந்து சுட சுட வந்து இது பழகுது. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து உடைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். நாங்கள் வந்து உளுந்து வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுன்னு உடைக்கவே இல்லை. நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கி ஆடுனுக்குறோம். ஏன் நம்ம வீட்டிலே உளுந்து வச்சு நம்ம ஏன் கடையில் வாங்கி ஆடணும்? சரி நம்ம உடச்சினே வந்து தான் சொல்லிட்டு வந்து உடைக்க தான் போகிறோம். வாங்க உடச்சி நம்ம எதனா வாங்கின்னு வரலாம். சரிம்மா போகலாமா? சரி போகலாம் வாங்க. சரி அம்மா, நான் பனங்க மரம் ஏற போகிறீங்க. பனங்க மரத்தை ஒன்றே வந்து சுற்றி பார்த்துன்னுக்குறீங்க. அப்பா வந்து பனங்காய் இருக்குதா பார்த்துணுவாமான்னு சொன்னாங்க. அது சொன்ன மாரி பனங்காய்லாம் இருக்குது. கீழே இருந்துதா உடச்சி பார்த்து நல்லா இல்லை. நல்லா இல்லை தேவையில்ல உங்களுக்குலாம். ஒருத்தர் கையாலே பிடிக்காது. பார்த்து பல்லு கையோட வந்துட்டு போகலாம். வந்த வேலையை விட்டு மற்ற வேலை எல்லாத்தையுமே கரெக்டாக பார்க்குறீங்க. நம்ம பார்த்து வச்சு போனோம். நம்ம போய் அப்பாட்ட சொல்லலாம், அவங்க வந்து வெட்டி தருவாங்க. வரல நிறையா இருக்குது. மாவரைக்கு வந்து கவுர்மா வந்து வாங்கி வச்சு டெய்லி சொல்லி ஏற்றமா கூழ் குடிக்கலாம் சொல்லிட்டு சித்திரை மாதத்துல அது வந்து கூழ் அனுப்பி நாளைக்கு வந்து கவுர் வந்து வாங்கியாச்சு. நம்ம ஏதாச்சும் கிட்ட இங்கே அந்த அட்டன் போகலாம் சொல்லிட்டு வெட்டி வச்சுக்கோமா. நாங்கள் அட்டன் பண்ணலாம். சரிம்மா போய் அரைச்சிக்கலாம்.
உளுந்து வச்சிட்டிங்களா? உளுந்து உடைக்க நம்ம உளுந்து உடைக்க தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நோம்பி அரைக்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்டை நோம்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ யாரும் நோம்புறாங்க, அது வீட்டிலே நோம்புறாங்க. நோம்புற பிறகு உடச்சி தருவாங்க. சரிம்மா. அம்மா பானி சாப்பிடையா? ஆமாம், நல்லா வேலையை முடிஞ்சிருக்கு. மாவு முடிச்சு வந்து நம்ம பானி சாப்பிட்டு வந்து உட்காந்து. சரி சரி சாப்பிடுங்க. அம்மா காரமாக சரி சரி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொஞ்சமாக வந்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. சாம்பார் இதுக்கு கத்திரிக்காய் எல்லாம் மாங்காய் எல்லாம் மாங்காய் பக்கம் வந்து வாங்கிக்கணும். நம்ம டாட்டாஸ் வந்து மாங்காய்லாம் விற்க மாட்டேதுப்பா. இன்னும் கொஞ்சம் நாளாக அவ்வளோ மாங்காய் போகிறோம். மாங்காய்லாம் வாங்கிக்கணும். சரிம்மா, சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சைடில் ஃபுல்லாகவே வந்து நெல் தான் வந்து போட்டிருப்பாங்க. அந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ஒருத்தர் கெவுரு போடுறான்னு சொல்லிட்டு இந்த பச்சை கதிரை வந்து கையால் நும்ட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கெவுரில் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன பண்ணுறீங்க? கெவுரை பார்த்தாலே கை நும்பிட்ட ஆரம்பிச்சிச்சு. கம்பு கெவுரு மல்லாட்டை இது வந்து இதெல்லாம் இருந்துன்னா நம்ம மனசே வந்து கேட்காது. நம்ம வந்து பெருக்க தான் சொல்லும், சாப்பிட சொல்லும். என்கிட்ட எல்லாம் நாட்டு பொருள். அதனால் கம்பு கெவுரு ஒரே ஒரு கீத்து மட்டும் எடுத்து அது நும்பிட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தூரம் வந்து கெவுரு தான் போட்டுக்கிறாங்க. இன்னும் அறுகு தேய்ச்சி வரல. அது அப்போ வந்து அறுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாகணும் அறுக்கிறதுக்கு. நம்ம வந்து அப்போ பார்க்கலாம். சரி, அதுவே நமக்கு தெரியாது கூட அத்தெல்லாம் இருப்பாங்க, சொல்ல முடியாது. இப்படிதான் நுமுட்டி பச்சை கம்பு வந்து சூடு காட்டி நுமுட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை போட்டு சாப்பிட்டா. என்ன பண்ணுறீங்க வந்தவொடனே? ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கெவுரு இது மட்டும் பேசினாங்க. அதை வந்து நெருப்பில் காட்டி வந்து நும்முட்டுறேனே. கொல்லிக்கார இருந்தால் கூட கெவுரு நாளைக்கு கொடுங்கன்னா கேட்டால் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அதெல்லாம் தொடக்கூடாது இல்லையா? அதில் வந்து ஒன்றே ஒன்று பாப்பா பேசியிருந்தா அது வந்து மெனக்கிட்டு நெருப்பில் அந்த கேஷில் வாட்டி நிமிட்டுறா. சூப்பராக இருக்கும். அந்த நெருப்பில் காட்டின அந்த வாசனையும் அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். அது மாதிரி தான் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நிறையா இருக்குப்பா சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஒன்று தான் இங்கே பாருங்கள். அதான் ஒன்று அம்மாத்திட்ட இருக்கும். அம்மாத்தமே போதுமே. ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பல்சரி. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜாலியாக போயிட்டு அப்பாவுக்குலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், சட்டெலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். அப்புறம் அப்படியே நம்ம வந்து வெயிலுக்கு அதமாக கூழ் குடிக்கலாம் சொல்லிட்டு மாவெல்லாம் அரைச்சா இருந்தாச்சு. நான் வந்து கூழுக்கு போட பார்த்து வந்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.